அதாவது Zerodhaல இருக்கிறது எல்லாமே லாங் டேர்ம்க்கு தான் நான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இது அசோக் லைலாண்டும் சரி, கனரா பேங்க்கும் சரி, ஐடிஎஃப்சியும் சரி. இப்போ அசோக் லைலாண்ட் வந்து நான் எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லாம தான் எடுத்தேன். பட் ஸ்டாக் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன். இந்த ஸ்டாக்கை வந்து நான் இப்போ வந்து ஒரு ஸ்டாக் எடுக்கிறதுனால நான் லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதாவது வீக்லியில பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். பட் இதுவே வந்து ஒரு 100 ஸ்டாக் அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி நீங்க லாங் டேர்மா இருந்ததுனால அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். எந்த மாதிரி பை பண்ணலாம்னா, இப்போ நம்ம இங்க பை பண்றோம் அப்படின்னா லாங் டேர்முக்கு இந்த இடத்துல போய் செல் பண்ணிடணும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதான் ட்ரெண்ட் லைன் தெரியும். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா இந்த இடத்துல நம்ம பை பண்ணி இந்த இடத்துல செல் பண்ணிடணும். மறுபடியும் இந்த இடத்துல பை பண்ணி ஒரு சர்டன் பீரியட்ல செல் பண்ணிடணும். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஈஸியா மல்டிபிள் ஆயிரும். உங்களுக்கு லாஸும் லாஸ்ங்கிறது பெருசா வராது. உங்களுக்கு இங்க பை பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ங்கிறது பெருசா வர போறதில்ல. ஏன்னா உங்களுக்கு இது இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கிராஜுவலா தான் போகும். பட் நம்ம வந்து லாங் டேர்ம்ங்கிறது வீக்லி வேணாம், ஒரு மந்த்லியில வச்சு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் அந்த இதெல்லாம் போக கொஞ்சம் 100 ஸ்டாக் 150 ஸ்டாக் 200 ஸ்டாக் அந்த மாதிரி நீங்க ஹை வேல்யூல இன்வெஸ்ட் பண்ற ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஸ்டாக் வாங்குறதுனால நல்ல ஸ்டாக்னு சொல்லி அப்படியே வாங்கிட்டேன். பட் அதுவே நிறைய ஸ்டாக் வச்சிருக்கேன்னா கண்டிப்பா நான் யோசிச்சு தான் வாங்குவேன். இந்த இடத்துல வாங்கி லாங் டேர்மா இருந்தாலுமே வந்து ஒரு சர்டன் பீரியடு வச்சிருந்து மறுபடியும் அதை செல் பண்ணிட்டு மறுபடியும் அதை அக்குமுலேட் பண்ணிக்கலாம். அதாவது சில ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிற ஸ்டாக்ல மட்டும் அந்த மாதிரி பண்ணலாம். சில ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஏறது சைட்வேஸ்ல தான் மேக்ஸிமம் போகும். மேக்ஸிமம் ஸ்டாக் 75% வந்து சைட்வேஸ் தான் போகும். இதுவே ஒரு ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் மேலே போயிட்டு இருக்கு. இப்பதான் வந்து உங்களுக்கு வேற ட்ரெண்ட்ல மேலே மூவ் ஆயிருக்கு. மேபி இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகலாம். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உடச்சி வந்து இந்த லைனை டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகலாம். ஸோ அசோக் லைலாண்ட் நான் அதை பொறுத்த வாங்கியிருக்கேன். கனரா பேங்க்கும் நான் பெருசா அதான் இந்த இதுல இருக்கிற எதுவுமே வந்து நான் பெருசா ரிசர்ச் பண்ணல. ஐடிஎஃப்சி மட்டும் கரெக்டா டிப்ல இருக்கு. ஸோ இனிமேல் மேலே போகும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அதுக்கப்புறம் வந்து அப்டாக்ஸ் இது வந்து எதுக்கு எடுத்திருக்கேன்னா இது எல்லாமே வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். அதாவது ஹோல்டிங்ஸ்க்கு வந்து நான் ஜெராதாவும் இந்த அப்டாக்ஸ்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்து அதுல ஒரு 1 to 10 ஸ்டாக் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு அனலைஸுக்கு மட்டும்தான். அதாவது நான் ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன்னா இப்போ என்டிபிசி எடுத்திருந்தேன், ஃபெடரல் பேங்க் கரெக்டா எடுத்திருந்தேன், ஐடிஎஃப்சி கரெக்டா தான் எடுத்திருக்கேன். ஸோ எந்த மாதிரி நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போ என்டிபிசி வந்து நான் கரெக்டா டிப்ல எடுத்திருந்தேன். 394 ரூபாய்க்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்போ நான் பை பண்ணேன்னு. 394 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன்னா பாருங்க டேல கரெக்டா 394 கரெக்டா நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். கரெக்டா டிப் எனக்கு தெரிஞ்சதுனால இந்த இடத்துல எடுத்து இந்த இடத்துலயும் போது எனக்கு 60 சம்திங்கே வந்துச்சு, 50க்கு மேலே வந்துருச்சு. பட் இப்போ நான் என்னன்னா அது சரி ஒரு ஸ்டாக் தானே அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டேன். அது வந்து இப்போ குறைஞ்சி 26 ரூபாயில இருக்கு. பட் இங்க இருந்து போய் மறுபடியும் வந்து அடுத்த டிப்புக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ சைடேஸ்ல போய் இங்க இருந்து மறுபடியும் மேலே போகும். எந்த மாதிரினா இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு இதில் டச் ஆகி ரிவர்ஸ் வந்து மறுபடியும் அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும். ஸோ இது ஒரு ஸ்டாக் தான் வாங்குறதுனால நான் ஆக்சுவலாக அதை செல் பண்ணல. பட் வந்து கரெக்டா டிப்பு நம்ம வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா பை பண்ணிடலாம். கரெக்டா இந்த இடத்துல நம்ம பை பண்ண 394 ரூபாய்க்கு அதுலயே உங்களுக்கு காமிச்சிருக்கும். கரெக்டா இந்த இது இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கொடுக்கும் போதே, அதாவது இந்த இடத்துலயே வாங்கிட்டேன், நான் இந்த ரெட் கேண்டிலே வாங்கிட்டேன். ஏன்னா கண்டிப்பா இதுக்கு மேல கீழே வராது இந்த ஸ்டாக் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால என்டிபிசி வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து இதுல ஃபெடரல் வாங்கியிருக்கேன். ஃபெடரல் பாத்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் பாத்தீங்கன்னா கரெக்டா எந்த இடத்துல வாங்கியிருந்தேன்னா இந்த இடத்துல வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் இது கீழே வராதுன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். பட் என்னாச்சுன்னா ஒரு நாள் நேத்து பயங்கரமா ஸ்டாக் விழுந்துச்சு. பட் இந்த இடத்துல வாங்கி எனக்கு இதுலயும் ப்ராஃபிட்ல தான் இருந்தேன். ஆக்சுவலா ஒரே ஒரு ஸ்டாக் வந்து எந்த இடத்துல வாங்கினா கரெக்டா இந்த இடத்துல வாங்கியிருந்தேன். இந்த இடத்துல வாங்கி மேபி ரிவர்சல் ஆகலாம், இல்ல நம்ம ஏவரேஜ் பண்ற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வாங்கியிருந்தேன். இந்த இடத்துல ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு ஸ்டாக் வாங்கினேன். கரெக்டா வாங்கணும்னு எனக்கு அது 3 ஸ்டாக்லயுமே ப்ராஃபிட் வந்து ஏவரேஜ் ஆகி ப்ராஃபிட் வந்துருச்சு. இந்த இடத்துலயும் போது ஒரு ஸ்டாக்கே 12 ரூபா அந்த மாதிரி 12 ரூபாயோ 9 ரூபாயோ 10 ரூபாயோ இருந்துச்சு ஒரு ஸ்டாக். அந்த மாதிரி ப்ராஃபிட் இருந்துச்சு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்தையும் போது. மறுபடியும் பாத்தீங்கன்னா இது கீழே வராம மறுபடியும் ரிவர்சல் கொடுத்துருக்கு. மறுபடியும் மேலே போச்சுன்னா ஃபெடரல் பேங்க் மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நான் டேல தான் பார்த்து வாங்கியிருந்தேன், வீக்லி இல்ல. இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் மாதிரி இருந்துச்சு, அதனால அந்த இடத்துல வாங்கியிருந்தேன்.
இப்ப பாருங்க வீக்லில வந்து இந்த ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டுக்குள்ள ஒரு ட்ரெண்ட் இருக்கும். ஸோ அத அனலைஸ் பண்ண தெரிஞ்சதுனா மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு டைம் ஃப்ரேம்க்கு எந்த மாரி இருக்கும்னு நம்ம ஜஸ்ட் பார்த்தாவே தெரிஞ்சதுனா மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க சர்வே பண்ணவே முடியும். ஜஸ்ட் நம்ம ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் நான் ஈஸியா சொல்லிட்டு போயிருவேன். பட் இதுதான் இருக்கறதுலே காம்ப்ளிகேட்டட். அதாவது வீக்லில ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருப்போம். அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ள ஒரு ஒரு பேட்டர்னோ இல்ல அதுக்குள்ள ஒரு ட்ரெண்டோ இப்ப பாத்தீங்கன்னா டேல பார்க்கும்போது இது ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி தெரியும். பட் வீக்லில பாருங்க ட்ரெண்ட் லைனுக்குள்ள தான் வரைஞ்சிருக்கேன். வீக்லில பெருசா ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு அது வீக்லில இருந்து உள்ள வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ அத நம்ம பாக்குறது தான் மேட்ரே. இப்ப இதை விட்டுருங்க. பட் இங்க இருந்து பாருங்க, இங்க இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி டிரா பண்ணிருக்கு. இது டெய்லியில பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி இருக்கும். இந்த லைன் வரையலாம் அப்படின்னா. ஸோ இப்ப இதை உடச்சு கீழே வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். வீக்லில இந்த மேல போய் டச் பண்ணிடுச்சு. அதாவது டாப் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ்ல போய் டச் பண்ணிடுச்சு. ஒருவேளை இதை உடைச்சதுன்னா நம்மளுக்கு டார்கெட் தான் இது. அதாவது எவ்வளவு தூரம் கீழே வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஃபெடரல்ல அதிகபட்சமா எவ்வளவு வரணும்னா 166 வரைக்கும் தான் வரும். இதை கீழே வராது. ஏன்னா இது வீக்லி ட்ரெண்ட் லைன், இது கீழே வராது. இந்த மாதிரி உடைச்சிட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து டபுள் பாட்டம் ஆகி மறுபடியும் ஸ்டாக் மேல போயிடும். ஸோ அதிகபட்சமா 168 ரூபா வரும். அதாவது உடைச்சதுன்னா. பட் இந்த இடத்துல பாருங்க நல்லாவே உங்களுக்கு அதாவது ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. நாளைக்கும் போது நல்லா ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இந்த வீக் எண்டும் போது வீக்லி டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷனாக தான் இருக்கும். மேபி இந்த ட்ரெண்ட்ல இருந்து வேற ட்ரெண்ட் போகலாம். இல்ல அதை உடச்சு கீழே வந்துச்சுன்னா தாராளமா அது கீழே வரலாம். நான் அது தெரிஞ்சுதான் நான் அந்த ஃபெடரல் பேங்க்கு சும்மா வாங்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி அடுத்த ஸ்டாக் என்னன்னா ஐடிஎஃப்சி வாங்கி வச்சிருக்கோம்ல. ஐடிஎஃப்சி பாருங்க கரெக்டா இது ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது வீக்லி ட்ரெண்ட் லைன். இது வீக்லி ட்ரெண்ட் லைன்ல இது வந்து டிப்பும்பாங்க. இப்போ டிப்பு போய் ரொம்ப ஹையரா நல்லாவே, அதாவது ஒரு ரேபிடா மேல போனதுனால அது கொஞ்சம் அந்த பிரீத்திங் டைம் எடுத்துக்கும். அதாவது எப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு மேல போயிட்டு அந்த ஸ்டாக் மேல போயிட்டு அந்த மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்றதுக்கு வரும் பாத்தீங்களா, அதுக்கு எவ்வளவு தூரம் மேலே ஏறி இருக்கோ எவ்வளவு ஸ்பீடா மேல இருக்கோ அதை பொறுத்து சைட்வேஸ் ரொம்ப நாள் சைட்வேஸ்ல வரும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப சடனா மேல போயிட்டு அந்த ட்ரெண்ட் லைன் வர வரைக்கும் அது இங்கிருந்து இப்படியே கூட டச் ஆகி ரிவர்ஸ் ஆயிருக்கலாம். பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுக்குதுன்னா இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 months அந்த மாதிரி எடுத்திருக்கு. 2 months இல்ல ஒரு 6 month வரைக்கும் எடுத்திருக்கு. ஸோ அதே மாதிரி பாருங்க இது வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி கீழே வந்து இந்த இடத்துல அந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் இருந்ததுனால இதுக்கு கீழே வராம இதுல இருந்து உடச்சு மறுபடியும் மேல போய் இந்த மாதிரி சின்ன சின்ன ரேபிடா போயிடுச்சு அப்படின்னா சீக்கிரம் உங்களுக்கு வந்து டச் ஆயிரும். பட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 1 வீக், ஒரு 1 month, 2 month, 3 months இந்த மாதிரி ஏறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரீத்திங் டைம் எடுத்துக்கும். ஸோ நான் இந்த ஸ்டாக் ஏன் வாங்கியிருக்கேன்னா கரெக்டா டிப்ல தான் வாங்கியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க பல ரிஜெக்ஷன் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நம்ம எதை வச்சு சொல்லுவோம்னா இந்த மாதிரி ரிஜெக்ஷன் தான். பாருங்க இது கீழே வர்றதுக்கு அந்த ஓவரா இந்த கேண்டில்ஸ் பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இந்த கேண்டில் இதெல்லாம் பாருங்க ஃபுல்லாவே ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகுது. அதே மாதிரி தான் மேலையும் ஒரு பையிங் ஜோனுக்கும் போகாம ஒரு செல்லிங் ஜோனுக்கும் போகாம இதுக்குள்ள இருக்கு. ஒண்ணு இது உடைச்சதுன்னா கீழே வரலாம். மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு கீழே வரக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நல்ல சப்போர்ட் இருக்கு, வீக்லி சப்போர்ட் இருக்கிறதுனால. ஸோ அதனால நான் மேலே போகும்னு சொல்லி இந்த ஸ்டாக் வாங்கியிருக்கேன். இதுவும் பாத்தீங்கன்னா அப் ஸ்டாக் தான் வாங்கியிருக்கேன். எதுக்காகனா அதான் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன்னா பிரேக் அவுட் ஸ்டாக் எடுக்கிறேன்னா அதை வந்து நான் அனலைஸ் பண்றதுக்காக மட்டும்தான் அப் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்றேன். இதுல வந்து லாங் டேர்ம்க்கு ஹோல்டிங் பண்ணல. பட் இது என்னன்னா சரி நான் இதுலதான் ஃபர்ஸ்ட் ஹோல்டிங் எடுக்கலான்ட்டு எடுத்தேன். பட் என்னன்னா ட்ரேடிங் தனியா அது தனியா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை நான் அந்த இடத்துல வித்துறதுனால எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் போது ஒரு 70 ரூபா ஓவரால் ப்ராஃபிட் 70 ரூபாயில இருந்துச்சு. இப்போ 16 ரூபாயில இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்து மட்டுமே ஃபுல்லா விழுந்துருச்சு அந்த எல்லா அமௌண்ட்டும். ஏன்னா ஃபெடரல் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வீக்கா இருக்குன்னு. ஐடிஎஃப்சியும் அதே மாதிரி தான் விழுந்துச்சு. டேல பயங்கரமா விழுந்துச்சு. ஸோ எல்லாமே இன்னைக்கு ரெக்கவர் ஆனதுனாலதான் இன்னைக்கு 15 ரூபா ப்ராஃபிட்ல இருக்கு. நேற்று வந்து கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு பக்கமா லாஸ் ஆச்சு. ஸோ இதை நான் 3 ஸ்டாக்கையும் நான் மொத்தம் இந்த 3 ஸ்டாக்ஸையும் நான் செல் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு பெருசா அந்த ப்ரோக்கரேஜ்லயே போயிடும். ஸோ அதனால இருந்துட்டு போச்சாது அப்படின்னு வச்சுட்டேன். அதே மாதிரி தான் இனிமேல் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கா நான் என்னென்ன ஸ்டாக் பிரேக் அவுட் எடுக்கிறனோ அந்த எல்லா ஸ்டாக்கையும் வந்து நான் இதுல ஹோல்டு பண்ண போறேன். இதுல வந்து ஹோல்டு கூட பண்ண போறது இல்லை, எடுத்துட்டு அது எந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டு அதை நான் ஒரு வீடியோவை போட்டு அதே மாதிரி ஹோல்டிங் நான் என்னென்ன வாங்குறேன் அப்படிங்கிறது. இந்த ஹோல்டிங்கிறது வந்து
எவ்வளவு நாள் நான் என்னால வச்சிருக்க முடியுமோ அவ்வளவு நாள் வச்சிருப்பேன். மினிமம் ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி. அது வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்ஸ் எதையுமே செல் பண்ண மாட்டேன். ஒருவேளை என்னுடைய ரிசர்ச்ல வந்து வீக்லிலயோ இல்ல மந்த்லிலயோ என்னுடைய பிரேக்கிங் பாயிண்ட ஒருவேளை டச் பண்ணிருச்சு அப்படின்னா என்னோட ஹோல்டிங்ஸ்ல கண்டிப்பா நான் செல் பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கு மேல வச்சிருக்க முடியும். இப்போ எஸ் பேங்க்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எஸ் பேங்க் வந்து ரொம்பவுமே மேல இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல அதுக்கு மேல விழுந்து வந்துருச்சு. சில ஸ்டாக் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஹோல்டு பண்ண முடியாது. ₹21 இருக்கு. பட் இந்த ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா டாப்ல இருந்து தான் ₹400 மேல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் இருக்கும்போது எனக்கு பிரேக்கிங் பாயிண்ட் ஏதாவது வச்சிருப்போம்னா இந்த ₹210 இதுக்கு கீழே நம்ம வச்சிருக்கவே முடியாது அப்படிங்கும்போது, இல்ல இந்த மாதிரி ரேபிடா விழுகுது அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம செல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவ்வளவுதான். பட் இப்போ இண்டஸ்லாண்ட் பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்லாண்ட் பேங்க் எல்லாம் ஃபுல்லா விழுந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் வந்து நான் எடுக்க மாட்டேன். ஸோ இண்டஸ்லாண்ட் பேங்க் கூட ஓரளவுக்கு இருக்கு. பட் பாருங்க விழுந்துருச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரா போட்டிருந்தேன். பட் அது வந்து போல மேல. பட் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். ஒருவேளை வீக்லியில மேல க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்டாக்கை கண்டிப்பா ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் எடுப்பேன். இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் வந்து லாங் டேர்முக்கு நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும். அதனால நான் எடுக்கவே மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான் ஹோல்டிங்ஸ்ல வந்து நான் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இப்ப பார்க்கும்போது மந்த்லியில பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஸ்டாக் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மந்த்லியிலயும் உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது கண்டிப்பா வீக்லியில அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் எடுக்கலாம். ஒருவேளை அதாவது லாங் டேர்முக்கு நான் இன்னுமே கொஞ்சம் யோசிப்பேன். ஆஹ் அசோக் லைலாண்ட் கண்டிப்பா டபுள் டபுள் த அமௌண்ட் தரும்னு எனக்கு நல்லா தெரியும். கனரா பேங்க்கும் கண்டிப்பா ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஐடிஎஃப்சியும் நல்லா பாசிட்டிவ்ல தான் இருக்குங்கிறது தான் எடுத்திருக்கேன். லாங் டேர்ம்ல இதுல மேபி சேஞ்சஸ் வரலாம். பட் நான் எந்த அளவுக்கு ஸ்டாக் அக்குமுலேட் பண்றேன், நிறைய ஸ்டாக் எடுக்கிறேன் அப்படிங்கறத பொறுத்துலாம். பட் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இதுல ரெகுலரா இருக்கும். ஏன்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு வீடியோவே போட்டு காமிச்சிட்டேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெருகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம கண்டினியூஸா இனிமேல் வந்து டெய்லி எவ்வளவு என்ன ஸ்டாக் எடுக்கிறேன், எதனால எடுக்கிறேன், அதே மாதிரி பிரேக் அவுட் ஸ்டாக் எடுக்கிறது, அதை வந்து இதுல பை பண்றது, அதுல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு 1 வீக்கோ 1 மந்தோ ஹோல்டு பண்ணி எதனால இந்த ஸ்டாக் எல்லாம் நான் எடுக்கிறேன், எதனால இந்த இடத்துல எடுக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடலான் இருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து ஏன்னா ஒரு ஸ்டாக் நான் எடுக்கிறது மூலியமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா அதுல எனக்கு ப்ராஃபிட் வருதுன்னா அதை வச்சாவது 4 பேர் வந்து ஏன்னா நானும் வந்து நிறைய வீடியோ போட்டு போயிடலாம். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல வந்து மொத்தமா நான் வந்து அதை இதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எவ்வளவு முக்கியம்னா நம்ம அதுதான் நம்மளோட சொத்து. இப்ப ₹500 தான் என்னோட சொத்து. நான் எவ்வளவு ட்ரேடிங்ல சம்பாதிக்கிறேங்கிறது மேட்டர் இல்லை. அந்த ட்ரேடிங்ல இருந்து வரது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேங்கிறதா மேட்ரு. ஸோ நான் வந்து பிரேக் அவுட் ஸ்டாக் கண்டிப்பா இதுலதான் எடுக்க போறேன். அப் ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுக்க போறேன். ஹோல்டிங் நான் சின்னதுல இருந்து தான் பார்க்க போறீங்க. நான் எவ்வளவு எப்படி எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி அப் ஸ்டாக்ஸ்ல நான் பிரேக் அவுட் ஸ்டாக் எல்லாம் எப்படி எடுத்து எவ்வளவு ப்ராஃபிட் வருதுங்கிறது. ஏன்னா இதுல நான் ஹோல்டிங்ஸ் பண்ண போறது இல்லை, பொசிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்க போறேன். எடுத்துட்டு 1 வீக் ஹோல்டு பண்ணி நம்மளுக்கு 10 ஸ்டாக் எடுக்கிறோம்னா அதுல 7 ஸ்டாக் சக்சஸ் ஆனாது அதுவே பெரிய விஷயம். ஸோ அதுதான் நான் டார்கெட்டா இருக்கும். ஸோ மறுபடியும் நான் நாளைக்கு வீடியோ போடுறேன். இல்ல வீக்லி எண்ட்ல ஒரு ஸ்டார்டிங் ஒரு வீடியோ இல்ல வீக்லி எண்டோ ஒரு ஏன்னா அதுதான் ப்ராப்பரா இருக்கும். இல்லைன்னா டெய்லியும் நல்லா ஏதாவது பிரேக் அவுட் ஸ்டாக் வருதுன்னா அதை கூட அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.